இந்த மாதிரி பீஸா, பர்கர், ஹாட் டாக்ஸ் இது மாதிரி வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. நிறைய பிரியாணி சாப்பிடுவாங்க, அன்டைமில் சாப்பிடுவாங்க. இது எல்லாமே மசாலாவாக சாப்பிடுவாங்க. பிரியாணி போவாங்க, அதில் பார்த்தா பட்டர் பன்னீர் மசாலா, நிறைய மசாலா ஐட்டமாக இருக்கும். ஸோ மசாலா சாப்பிட்டீங்க அப்படின்னா லேட் நைட் சாப்பிட்டாச்சு, நைட் படுக்கும்போது பார்த்தா நம்ம நீங்கள் வந்து கோவப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறோம், ஸ்ட்ரெஸ்ஸாக வரும், எமோஷனாக வரும், அதே மாதிரி ஒரு டிப்ரெஸ் ஆகிறோம் அப்படின்னா நம்ம முதல்ல பார்த்தா 2 நடக்கும். ஒன்று வந்து எல்லோரும் சொல்லுவாங்க நீ கொழுப்பும்பாங்க, கெடுதலும்பாங்க. ஆனால் யாருக்கெல்லாம் கான்ஃபிடன்ஸ் இருக்கோ காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு சுப்ராவின் அன்பான வணக்கங்கள். நம்முடைய இந்த மருந்தில்லா மருத்துவம், அப்புறம் பாட்டி வைத்தியம், பரம்பரை ரகசியம், நோய் தீர்க்கும் யோகக்கலை, இந்த சப்ஜெக்டில் வந்து இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல். எல்லாருமே கேட்குற கேள்வி, இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து காமனாக இப்போது நிறைய பேருக்கு இதில் வந்து அவசப்படுறாங்க. ரெண்டாவது வந்து யாருக்கெல்லாம் வந்து சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கோ, அதாவது டயபெட்டிஸ் டைப் 2 இருக்கோ, அதே மாதிரி கேன்சரில் கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் மலச்சிக்கல் இருக்கவே கூடாது. அது இருந்தால் ரொம்ப ஆபத்து. ஸோ மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். மலச்சிக்கல் வந்து இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு நோய் வரப்போகுதுன்னு அர்த்தம் ஃப்யூச்சரில். ஸோ எப்போவுமே நம்மளுடைய அந்த காலை எழுந்தவுடன் மலம் கழிக்கிறது பழக்கத்தை கொண்டு வரணும். ஒரு நாளைக்கு 2 முறை நம்ம மலம் கழிக்கலாம். அது இங்கெல்லாம் யாருக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கோ அது உடனடியாக வந்து அதை தீர்த்துக்கணும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, அவங்க வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் வர்றதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, வாட்டர் கன்டென்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்க சாப்பிட்ற சாப்பாடில் பார்த்தீங்கன்னா ஃபைபர், வாட்டர் கன்டென்ட் 2மே ரொம்ப கம்மியாக எடுத்துக்குவாங்க. அதனால் பார்த்தா அவங்க ஸ்டூல் போகும்போது அது ரொம்ப திக்காக இருக்கும். அதுதான் அவருடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மலச்சிக்கல் நான் டாய்லெட் போகல அப்படிம்பாங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து 1 வாரம் வரைக்கும் போகாமல் இருக்காங்க. 1 வாரம் 10 நாள்லாம் இருக்காங்க. எனக்கு போகும்னு கேட்டிருக்கேன். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். எப்படி இருக்காங்கன்னு தெரியல. சாப்பிட்றாங்க, சாப்பிட்டு 1 வீக் வரைக்கும் டாய்லெட்டே போகல அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பெரிய நோய் இது. இதை ஃபஸ்ட்டு எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு பார்ப்போம். ஏன் வருதுன்னு பார்த்தா இதுதான் மெயினான ரீசன். ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் நிறைய எடுத்துக்கணும். தண்ணி நிறைய குடிக்கணும். தண்ணி, மோர், இளநீ எடுத்துக்கலாம் நிறையா. அதே மாதிரி காய்கறிகள், பழங்கள் ரொம்ப எடுத்துக்கணும். சோறு, இட்லி சாப்பிட்றத விட காய்கறிகள், பழங்கள் நிறைய எடுத்துக்கலாம். வாழைப்பழம் சாப்பிட்லாம், அதே மாதிரி பப்பாளி சாப்பிட்லாம், ப்ராக்கலி சாப்பிட்லாம், ஸ்பினாச் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஹோல் கிரெயின்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கேப்பை, அதே மாதிரி கம்பு, குதிரைவாலி அரிசி, இது மாதிரி உள்ள அந்த முழு கோதுமை, தானிய வகைகள் எல்லாமே எடுத்துக்கலாம். அதெல்லாம் சீக்கிரமாக உங்களுக்கு ஜீரணமாகிடும் உங்களுக்கு. நான்வெஜ்ஜை வந்து முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணலாம் இதில். ஏன்னா அது வந்து ஒரு பெரிய ரோல் இருக்குது இதில். சீக்கிரமாக ஜீரணம் ஆகாது. நமக்கு வந்து எடுக்கக்கூடிய பொருள் சீக்கிரமாக ஜீரணம் ஆகிற மாதிரி பொருளாக இருக்கணும். ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 30 மினிட்ஸாவது நம்ம வந்து கொஞ்சம் உடம்புல உடற்பயிற்சி செய்யணும், எக்ஸசைஸ் பண்ணணும். இல்லைனா வாக்கிங் போகலாம், ஜாக்கிங் போகலாம், ஸ்கேட்டிங் போகலாம், மலையேறலாம், ஸ்விம்மிங் போகலாம், ஏரோபிக்ஸ் பண்ணலாம், யோகா பண்ணலாம். ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப ஐடலாக உட்காரக்கூடாது முதல்ல. அதே மாதிரி ப்ரோபயோட்டிக் ஃபுட் எடுத்துக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா பட்டர் மில்க் எடுத்துக்கலாம். எல்லாம் பழைய சோறு, ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஃபுட்டு பழைய சோறு. உங்களுக்கு இன்டெஸ்டைன்லாம் ரொம்ப எந்த நேரம் உடனே காப்பாற்றக்கூடியது தான். பழைய சோறு வந்து எப்படி கேட்டிங்கன்னா, நைட்டு வந்து மண்பானையில் சமைச்ச சோறில் வந்து நைட் தண்ணி ஊற்றி வச்சிடணும். அது காலைல எழுந்திரிச்சோன்னே அதில் கொஞ்சம் ஒரு 5 பெப்பர், மிளகு போடணும். குறுமிளகு 5 மிளகு போட்டு கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு வச்சிடலாம். அப்புறம் அதை சாப்பிட போகும்போது தயிர் ஊற்றி ஒரு 5, 6 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா அதை லிக்விட் மாதிரி ஆக்கிட்டு அதை சாப்பிட்டோம் அப்படின்னம்னா வயிறுக்கும் குடலுக்கும் இது ஒரு அருமையான மருந்து. இது கான்ஸ்டிபேஷனே வராது, ஈஸியாக மோஷன் போகும். அதில் வயிற்று பிரச்சனையே வராது. ஹாஸ்பிட்டல் ஸ்டாண்டில் கூட என்ன பண்ணாங்க, ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்தாங்க. குடல் நோய் உள்ளவங்க எல்லாருக்குமே பல மருந்து கொடுத்து பார்த்தாங்க, குணமாகவே இல்லை. இந்த பழைய சோறுக்கு அவ்வளோ பவர் இருக்குது அதில். ஸோ பழைய சோறு எடுத்துக்கலாம், நீங்கள் மோர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ராத்திரி நேரம் வந்து கொஞ்சம் கடுக்காய் சாப்பிட்லாம். கடுக்காய் வந்து ஒரு அருமையான ஒரு மருந்து. ஔவையார் பாட்டில் சொல்லுவாங்க, காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய், மண்டலம் உண்டால் கோல் ஒன்றும் கிழவனம், கோலை வீசி குமாரனவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடுக்காய்க்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஸோ கடுக்காயை நைட் டைம் எடுத்துக்கலாம். அது இல்லைன்னா யூ கேன் கோ ஃபார் திரிபலா சூர்ணம். அதாவது நெல்லிக்காய், தாண்டிக்காய்,
கடுக்காய் 3 சேர்ந்தது திரிபலா சூர்ணம். 2மே ஒரு பெஸ்ட் மெடிசின். இத எடுத்தாலே உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஈஸியா மோஷன் போயிடும். வாட்டர் கன்டென்ட் உள்ள நெறைய காய்கறி எடுத்துக்கலாம். அதாவது அல்கலைன் வெஜிடபிள்ஸ் என்ன கேட்டிங்கன்னா, பரங்கிக்காய், பூசணிக்காய், சொரக்காய், கோவக்காய், வெண்டைக்காய், அப்புறம் வெண்பூசணி இதெல்லாமே வந்து ஒரு அல்கலைன் வெஜிடபிள்ஸ். நீங்க இத ரெகுலரா எடுத்துக்கலாம். அப்போ ஈஸியா உங்களுக்கு வந்து டைஜெஷன் ஆகும். ஈஸியா மோஷன் போகும். நம்மளுடைய உடம்பு பார்த்தீங்கன்னா, உடம்புல வந்து 70% வாட்டர் தான் இருக்கு. ஸோ இது மாரி இந்த வாட்டர் தண்ணி ஊத்துள்ள காய்கறிகள் நான் சொன்ன மாரி இந்த அல்கலைன் வெஜிடபிள்ஸ் அத வந்து 70% வாட்டர் இருக்கு அதுலலாம். அந்த மாரி காய்கறிகள் எடுத்துக்கணும் நீங்க. அதே மாதிரி 90% வாட்டர் கன்டென்ட் இருக்கிற ஃப்ரூட்ஸ் அத எடுத்துக்கலாம். ஸோ முக்கியமா பார்த்தா நெறைய ஃப்ரூட்ஸ்ல இந்த மாரி 90 கன்டென்ட் வாட்டர் இருக்கும் உங்களுக்கு. இது 2யுமே தொடர்ந்து நீங்க சாப்பிட்டாலே உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்காது. அதே மாரி என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கேப் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. அதுவும் ஒரு தவறான ஒரு பழக்கவழக்கங்கள். அது மட்டும் இல்லாம, இந்த மாரி பீஸா, பர்கர், ஹாட் டாக்ஸ் இது மாரி வந்து ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணி, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. நெறைய பிரியாணி சாப்பிடுவாங்க. அன்டைம்ல சாப்பிடுவாங்க. இது எல்லாமே கான்ஸ்டிபேஷனோட காரணம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணி ஆகணும். நைட்டு வந்து நல்லா தூக்கம் இருக்கணும். என்ன பண்றாங்க, நைட்டு வந்து இந்த மாரி பீஸா, பர்கர்லாம் சாப்பிட்டு நைட் தூக்கத்த கெடுத்துட்டு உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இது மாரி இருந்தாலும், அன்டைம் ஃபுட் சாப்பிட்டாலும் இந்த காரணங்களால கான்ஸ்டிபேஷன் வர சான்ஸ் நெறைய இருக்கு. எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிட்றணும். எப்போ தூக்கம் வந்தோ அப்போ தூங்கிரணும். தாகம் மட்டும் தண்ணி குடிச்சிடணும். நம்ம என்ன பண்ணோம், நம்மலாம் மாறி மாறி பண்ணுறோம். அதெல்லாம் ஒரு காரணம். என்ன கேட்டிங்கன்னா, சூரிய வெளிச்சம் உதிக்கிற டைம் பகல் நேரம். அந்த பகல்ல தான் நம்ம நல்லா வேலை பார்க்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இரவு நேரம் தூங்கணும். பறவைகள்லாம் பார்க்கலாம் அன்னைக்கு 6 மணிக்கெல்லாம் கரெக்ட்டா போய் அடைஞ்சிரும். 6, 7 மணிக்கு பார்த்தா கோழி முதற்கொண்டு மேலே ஏறி படுத்துரும். ஸோ மனுஷன் ஒருத்தன் தான் நைட் தூங்க கிடையாது. நைட்டு தான் அன்டைம். அவன் டின்னர் அப்போ தான் ஆரம்பிப்பான். வெளில போய் சாப்பிடுவாங்க போய். பார்ட்டி பூராமே நைட் டைம் பண்ணுறது தான் பார்ட்டி. ஸோ நைட் டைம் வந்து இந்த மாதிரி ஓவரா நான்வெஜ் சாப்பிட்றது. ஸோ ராத்திரி நேரம் சாப்பாடு வந்து முக்கியமாக மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடணும். அந்த டைம் நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம். 7:00 உங்களுடைய டின்னர் முடிச்சிடணும். 10 மணிக்கு படுத்துடணும். இந்த மாதிரி பழக்கவழக்கங்களை மாற்றினாலே போதும். உங்களோட லைஃப் ஸ்டைலை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும் நீங்கள். லைஃப் ஸ்டைலை நீங்கள் மாற்றாத வரைக்கும் உங்களை கான்ஸ்டிபேஷனை மாற்றவே முடியாது. ஸோ உங்களுடைய உணவுகளை வந்து எடுக்க வேண்டியது முதல்ல பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஜீரணம் ஆகாத பொருளை சாப்பிடக்கூடாது முதல்ல. நைட் டைம் பார்த்தா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மசாலாவாக சாப்பிடுவாங்க. பிரியாணி போவாங்க, அதில் பார்த்தா பட்டர் பன்னீர் மசாலா நிறைய மசாலா ஐட்டமாக இருக்கும். ஸோ மசாலா நிறைய சாப்பிட்டீங்க அப்படின்னா, லேட் நைட் சாப்பிட்டாச்சு நைட் படுக்கும்போது பார்த்தா திடீர்னு உங்களுக்கு ஏப்பம் வெளியில் வரும். அதுதான் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், நெஞ்சு அடைக்கிற மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் ஃபஸ்ட் நிப்பாட்டணும் முதல்ல. நிப்பாட்டினாலே உங்களோட கான்ஸ்டிபேஷன் வந்து நம்ம வெளியே வந்துடலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு 4, 5 டேஸ் வந்து எனக்கு வயிறு டைட்டாகவே இருக்கு, எனக்கு மோஷன் ஆகவில்லை அப்படிம்பாங்க. அதில் முக்கியம் பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு பார்த்தா டயபெட்டிஸ் பேஷண்ட், டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு, சுகர் இருக்கிறவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வரவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப ஆபத்து. இதோட முக்கியம் கேன்சர் பேஷண்ட். அவங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்கவே கூடாது. நாங்கள் பாருங்கள் முதல்ல வேலை வந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் சொல்ல மாட்டோம். நாங்கள் நடத்தக்கூடிய அந்த கேன்சர் தெராப்பிக்கு வருவாங்க நிறைய பேர். அதெல்லாம் பார்த்தா இது மாதிரி மலச்சிக்கல் இருக்கும். நான் பண்ண ஒரே டெக்னிக் எனிமா தான். நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி இந்த மாதிரி கேன்சர் வர்றவங்களாம் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி போகிறாங்க. நான் பண்ணுற முதல்ல பார்த்தா கழிவுகளின் தேக்கம் தான் நோய். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பாடியை முதல்ல கிளென்ஸ் பண்ணுவோம். அதான் கிரியான்னு சொல்லுவோம் யோகாவில். பாடியை முதல்ல கிளென்ஸ் பண்ணாலே குடல் சுத்தம், உடல் சுத்தம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ எனிமா எடுத்து குடலை சுத்தம் பண்ணாலே அவங்களுக்கு நோய் தீர்ந்துடும். எப்படி கேட்டிங்கன்னா, இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகிடும். நம்ம கொடுக்குற இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஈஸியாக பாடி ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். என்ன தான் உடலில் கழிவுகளை நீங்கள் நீக்காமல் எந்த அளவுக்கு மெடிசன் எடுத்தாலும் அது கேட்காது. ஏன்னா என்ன பண்ணுவாங்க, நான் கீமோதெரபி போனேம்பாங்க, ரேடியேஷன் போனேம்பாங்க, கேட்கல. பட் எங்கிட்ட வந்ததுக்கப்புறம் நாங்கள் முதல்ல பண்ணக்கூடிய முதல் டெக்னிக் வந்து எனிமா எடுக்கிறது தான். கிளென்ஸ் பண்ண முதல்ல பாடியை. அது முதல் வேலை வந்து அவங்கள கான்ஸ்டிபேஷன் ஃபஸ்ட்டு நாங்கள் நீக்கிடுவோம். அந்த குரல் சுத்தம் பண்ண உடனேயே அவங்க வயிறு ஃப்ரீ ஆகிடும். பார்த்தா ஒரு 10 கிலோ வெயிட் குறைஞ்ச மாதிரி இருப்பாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த எங்கிட்ட தெராப்பிக்கு வரவங்க சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி போகிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம், எனிமா எடுக்கிறது. எனிமா எடுத்தாலும் நீங்கள் எழுந்து வெளியே வந்துடலாம். நீங்கள் என்ன பண்ணாங்க, ஒருத்தர் போய் வந்து ரொம்ப எங்கேயாவது ரிமோட்டாக போய் மாட்டிக்குவாங்க. ஒரு கிராமங்களில் போய் மாட்டிக்குவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இது மாதிரி மலச்சிக்கல் வரும்போது ஏதாவது வெளில போய் வாங்க முடியாது. அதாவது திரிபலா சூர்ணமோ இல்லை கடுக்காயோ கிடைக்காது. அப்போ ஈஸியாக கிடைக்க ஒரு பொருள் வந்து கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய். அதை எடுத்துகிட்டு பாலில் வந்து 2 சொட்டு விட்டு நைட் குடித்தோம்னா காலை ஈஸியாக மோஷன் போயிடும். ஸோ அதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நம்மளுடைய உடம்புக்கும் மனதுக்கும் நல்லா கனெக்டாக இருக்கும். எப்போவுமே தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து கோவப்பட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கோவப்படுறோம், ஸ்ட்ரெஸ் ஆகிறோம், எமோஷன் ஆகிறோம், அதே மாதிரி ஒரு டிப்ரெஸ் ஆகிறோம் அப்படின்னா, நம்ம முதல்ல பார்த்தா 2 நடக்கும். ஒன்று வந்து லூஸ் மோஷன் ஆகும்.
பயந்தோம்னா ரொம்ப பயந்து லூஸ் மோஷன் இல்லை கான்ஸ்டிபேஷன். நம்ம வந்து டென்ஷன் ஆகும்போதும், கோவப்படும்போதும், ஸ்ட்ரெஸ் ஆகும்போதும் உடல் வந்து அதிர்வு உண்டாகும். நம்ம குடலுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 1 லிட்டர் வாட்டர் தேவைப்படும். தண்ணி ரொம்ப தண்ணி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாரி நெய். நெய் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, நெய் கொழுப்பும்பாங்க, கெடுதல்ம்பாங்க. ஆனால் யாருக்கெல்லாம் கான்ஸ்டிபேஷன் இருக்கோ, அவங்க நெய்ய அப்படியே அழகா ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிடலாம். நெய்ய வந்து கீ ஸ்வீட் சாப்பிடுவாங்க. அது கிடையாது. அது தப்பு. அது வந்து ஃபேட். அது கெடுதல். கீ ஸ்வீட் சாப்பிடுறது, அந்த கீய வந்து சாப்பாட்ல ஊத்தி சாப்பிடுறதெல்லாம், இட்லிக்கு ஊத்தி சாப்பிடுறது அதெல்லாம் தப்பு. அது வேற. நெய்ய பிளெயினா எடுத்து சாப்பிட்டோம்னா, அப்படியே குடல்ல வந்து கம்ப்ளீட்டா அது வந்து ஒரு அது வந்து ஒரு லூப்ரிகன்ட் மாரி. குடல அப்படியே வலிக்கிட்டு உள்ள போயிடும் கம்ப்ளீட்டா. குடல சுத்தம் பண்ணி எந்த விதமான இதுவும் வந்து ஸ்டிக் ஆகாதுங்க. சாப்பிடுற சாப்பாடு வந்து குடல்ல போய் ஒட்டிக்காது. ஸோ நெய் வந்து ஒரு அருமையான டெக்னிக்கு. ஒரு ஸ்பூன் நெய் சாப்பிட்டு பாருங்க. அதுவும் நல்லா உங்களுக்கு மலச்சிக்கல போக்கும். அதே மாரி மார்னிங் எந்திரிச்ச உடனே வேப்பிலைய என்ன பண்ணுங்க, வேப்பிலைய கொழுந்து பச்சையா வேப்பிலைய அப்படியே பறிச்சு, நல்லா வாஷ் பண்ணிட்டு, கொழுந்தா வேப்பிலைய நல்லா அழகா கடிச்சு, கடிச்சு பண்ணி சாப்பிடலாம். அதில அவ்வளோ மருத்துவ குணம் இருக்கு அதில. உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் நல்லது. அதே மாரி நல்லா உங்களுக்கு உள்ள வயித்துல பூச்சிகள்லாம் இருக்காது. வயிறு சுத்தமா இருக்கும். ஆன்டி கேன்சரஸ், ஸ்கின் ப்ராப்ளம் வராது. அதில அவ்வளோ விஷயங்கள் இருக்கு வேப்பில. நான் என்ன பண்ணேன், வேப்பிலையும் மஞ்சள் கலந்து குடுக்கலாம். வேப்பிலை ப்ளஸ் பச்சை மஞ்சள் கலந்து சாப்பிடலாம். அதே மாரி துளசி, அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் மார்னிங் வந்து பச்சையா சாப்பிடணும். சாப்பிட்டீங்க அப்படின்னா, நெறைய விஷயங்கள் இருக்கு. அதில நல்ல மருத்துவ குணங்கள் இருக்கு அதில. அது கான்ஸ்டிபேஷன் ரொம்ப ரொம்ப நல்லது. காலைல சாப்பிடுறது. வெறும் வயிறு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அதில. வெறும் வயித்துல எப்படி நீங்க வந்து திருமலா சுரட்டணும் காலைல சாப்பிடுறோமோ, அதே மாரி இந்த மஞ்சள், இது மாரி வேப்பில இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. முடிஞ்ச அளவு வந்து நீங்க ஃபைபர் அதாவது நார் சத்துள்ள பொருட்கள எடுத்துக்கங்க. தண்ணி நெறைய குடிக்கணும் அதில. காய்கறிகள், பழங்கள், கீரைகள் ரொம்ப உணவுல எடுத்துக்கணும் நீங்க. முடிஞ்சா என்ன பண்ணுங்க, ஒரு 3 நேரம் சாப்பிடுறத 2 டைம் ஆக்கி பாருங்க. ஒரு டைம் வந்து குக்டு ஃபுட்டு, ஒரு டைம் அன்குக்டு ஃபுட்டு. அப்போ என்ன கேட்டீங்கன்னா, நீங்க வந்து சமைக்காத உணவு சாப்பிடும்போது அது சீக்கிரமா ஜீரணமாகும். சமைச்ச உணவு தான் உடம்புக்கு நிறைய நோய் வர காரணமே அதுதான் காரணம். வயிறு தான் உயிர். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க வந்து அடுப்புல பத்த வச்சு சமைச்சு சாப்பிடுறீங்களோ, அவ்வளோ கெடுதல். சமைக்காத உணவு எடுத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. நிறைய விஷயங்கள் அதில வந்து உங்களுக்கு உங்களுடைய அதாவது நிறைய நோய்கள வச்சு நீங்க அதில பிரிவென்ட் பண்ணிக்கலாம். நோய்கள் வராது அதில. வந்த நோயும் குணமாகும். சமைத்த உணவு உடலுக்கு கெடுதல். அத கொஞ்சம் மெல்ல மெல்ல மாத்திட்டு வாங்க. அதே மாரி முடிஞ்ச அளவு ஃபாஸ்டிங் இருக்க பாருங்க. வாரம் ஒரு நாள் ஃபாஸ்டிங் பெட்டர். வாட்டர் ஃபாஸ்டிங், ஃப்ரூட் ஃபாஸ்டிங், இல்ல வெஜிடபிள் ஃபாஸ்டிங், ஜூஸ் ஃபாஸ்டிங் இருக்கலாம் நீங்க. ஸோ இந்த ஃபாஸ்டிங் வந்து எங்களுடைய கேன்சர் தெரப்பியில நாங்க ரொம்ப பெரிய ரோல் இருக்கு. கேன்சர் ஆயிட்டு வர்றவங்கலாம் எவ்வளோ சீக்கிரமா ரெக்கவர் ஆகி போறாங்க அப்படின்னா, எங்களுடைய ரூல்ல அதுவும் நாங்க குடுத்துருக்கோம் நாங்க. ஸோ ஸ்டேஜ் 4 கேன்சர் இஸ் க்யூரபிள். அவங்க வர்றாங்க. அவங்களுக்கு நாங்க இதான் குடுக்குறோம் நாங்க. இந்த மாரி டயட் குடுக்குறோம் நாங்க கம்ப்ளீட். இப்ப சொன்ன டயட் தான் குடுக்குறோம் கம்ப்ளீட்டா. அன்குக்டு ஃபுட் குடுக்குறோம். ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, கீரைகள் குடுக்குறோம். பழங்கள் குடுக்குறோம். அதே மாரி நாங்க அவங்கள ஃபாஸ்டிங் வைக்கிறோம். அவங்க ஃபாஸ்டிங் இருந்தாங்கனாலே அந்த செல்லெல்லாம் அழிஞ்சிரும். ஸோ இது வந்து ரெகுலரா பண்ணி பண்ணி பாருங்க நீங்க. கான்ஸ்டிபேஷன் வராம நம்ம பாதுகாத்துக்கலாம். நம்ம உடம்பும் நம்ம கையில தான் இருக்கு. நன்றி. வணக்கம்.